சரஸ்வதி பூஜை அன்று புத்தகங்களை பூஜையில் வைத்து பூஜிப்பதும், இராமாயண, பாகவத போன்றவைகளை தினசரி பூஜிப்பதும், முக்கிய கடிதங்கள், தபால்கள், தாள்கள் ஆகியவற்றை மங்களப் பொருட்களால் அலங்கரிப்பதும் போன்ற வழக்கங்கள் நம்மிடையே தொன்று தொட்டு வரும் பழக்கமே. இதையும் கிரந்த சாஹேப் வழிபாட்டில் அதையே குருவாக கொண்ட சம்பிரதாயமும், கலியுகத்தின் அவதாரமான நாமத்தையே வழிபட ராமநாம வங்கி ஏற்றுக்கொண்டது. ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் அவதரித்தது லோகத்தை உஜ்ஜீவிக்க போதுமானதாக இல்லை என்றே கலியில் ராமநாமமாகவும் கிருஷ்ண நாமமாகவும் அவதாரம் என்ற போதேந்திரால் வாக்கும், நான் வேறு இல்லை, என் நாமம் வேறு இல்லை என்ற பகவத் வசனமும், ஹரிரேவ குரு குருரேவ ஹரி என்ற வசனமும், பகவானான நாமமே குரு என்று ராமநாம வங்கி ஏற்றுக்கொள்ளவும் ஹேதுவாயிற்று. அதன் வடிவாக முதலில் இருந்த போதேந்திரால், ஐயாவால், சத்குரு சுவாமிகள் ஆகிய 3 குருவரியர்களுடன் நாம சித்தாந்தம் வழங்கியவர்களாக 4வதாக பிரேமி அண்ணாவையும் கொண்ட ராமநாம வங்கி அதே வரிசையில் இறுதியாக ராமநாமத்தை கொண்டது. அடிப்படையான நாம சித்தாந்தம் தந்த நால்வர்களுடன் நாமத்தையும் சேர்த்து இந்த வரிசையை பூர்த்தி செய்து தன் பிரச்சாரத்தை முறைப்படுத்த தொடங்கியது. இது 1989 தொடங்கி சுமார் 6 வருஷ காலங்கள் ஆனது. 1995 தொடங்கிய போது நாம பிரச்சாரத்தை பிரதானமாக கொண்டது. அப்போதே ராமநாம வங்கி 3 தனித்தனி பிரிவுகளாக செயல்படத் தொடங்கியது. அவைகளுக்கு பெயர்களும் இடப்பட்டன. ராமநாம வங்கி என்ற பெயரில் அடிப்படையான நாம சேவையை செய்வது என்றும், பகவன் நாம பப்ளிகேஷன் என்ற பெயரில் கிரந்த சேவை செய்வது என்றும், அன்னதான சமாஜம் என்ற பெயரில் அத்தியாவசியமான அன்ன சேவை செய்வது என்றும் வகுத்து கொண்டு, இவை 3ம் ஸ்ரீ ராமநாம வங்கி அறக்கட்டளை என்ற பெயரில் இயங்கும் என தீர்மானிக்கப்பட்டது. நாம சேவைக்கான அடிப்படையை விரிவாகவே கண்டோம். நாம சித்தாந்தமும் நாமலேகனமுமே அதன் மையப்புள்ளி. இந்த மையப்புள்ளியை ஒட்டியே மற்ற பிரிவுகளும் இயங்கும் என உறுதியை ராம்நாம வங்கி ஏற்றது. இந்த மையப்புள்ளிக்கான நாம சித்தாந்தம் வழங்கியவர்களில் பிரதானமானவர்கள் 4 குருவரியர்கள். லேகனத்திற்கு மகா பெரியவா, கிரந்த சேவைக்கான குறிக்கோளும் மகா பெரியவாளாலேயே கிடைத்தது. அன்ன சேவைக்கான குறிக்கோள் என்னை ரட்சித்த என் குருநாதர் சிவகணேச மாமா என்று அன்புடன் அனைவராலும் அழைக்கப்பட்ட ஸ்ரீ சிவகணேச பாகவதரால் கிடைத்தது.